Hi dudes, நான் உங்க டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AEEE அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. சில பேருக்கு நல்ல மார்க் வந்திருக்கும், சில பேர் 50-60 வாங்கிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இப்போ இந்த செகண்ட் எக்ஸாமினேஷனுக்கான என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங்கில் இருக்கு. கம்பல்சரியாக செகண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே நான் இப்போ எழுதலாம்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அமிர்தாவுடைய வெப்சைட், யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக இந்த விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பர்சனலாக கால் பண்ணுங்கள், எப்படி அப்படிங்கிறத கைட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அமிர்தாவை பொறுத்தவரை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதும்போது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ ஸ்கோர் வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு 85 and above அப்படிங்கிற ஸ்கோர் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு சேஃபர் சைட். 90+ இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரியான டிபார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கலாம். அப்படி மார்க் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10% ஆஃப் த ஹையஸ்ட் மார்க் தான் ஸ்லாட் 1ல போகிறாங்க. அகைன் ஒரு 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்லாட் 2 வராங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்லாட் 3 அண்ட் ஸ்லாட் 4 அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து வகையை வந்து பிரிச்சிடுறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை எப்போதும் இல்லை மாதிரி அமிர்தாவிலே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்லாம் ஒரு ஃபீஸும், நான் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அல்லது கோர் கோர்ஸ்லாம் ஒரு ஃபீஸும் வந்து ஃபீஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது டிமாண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே நமக்கு தெரிய வருது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாபாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸாக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாபில் போடுறது 1.5 லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீஸு. சூப்பராக அதில் கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இதை எடுக்கணும்னா 95% ஆஃப் மார்க்குங்கிறது கண்டிப்பாக கட்டாயம். அடுத்தது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டீங்க, மார்க் குறையுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 88 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நான் இன்னும் தெளிவாக அதை நம்ம இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு புள்ளி வரத்தோட நான் வந்து உங்களுக்கு டேட்டா ஷீட்டோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன மாதிரியான பர்சன்டைல் இருந்தால் என்ன மாதிரியான பர்சன்டேஜ் இருந்தால் நமக்கு கிடைக்குங்கிறது இன்னொரு செப்பரேட் வீடியோ. இது ஒரு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நம்ம இதில் சொல்கிறோம். ஸ்லாட் 2க்கு நீங்கள் உள்ள வரீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2,90,000 ரூபா நீங்கள் கட்டணும். இதுவும் ஓரளவுக்கு ஒரு நாமினல் ஃபீஸ் தான். ஸ்லாட் 3க்கு நீங்கள் போகும்போது 4 lakhs per year நீங்கள் கட்ட போகிறீங்க. 4 lakhs per yearங்கும் போது இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் சைடில் தான் இருக்குது. இதை விட இதுக்கப்புறம் இன்னொன்று வச்சுருக்காங்க, அது நான் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 lakhs per year அப்படிங்கிற மாதிரி கட்ட வேண்டியிருக்கு. இந்த 6 lakhs அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்ன பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3ல போக முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு வரும். அப்போது எக்ஸாமினேஷனுங்கிறது தான் இங்கே கீ டூலாக இருக்குது. அந்த எக்ஸாமை எப்படி நம்ம ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆஃபீஸில் டைரெக்டாக நமக்கு 1-to-1 கைடன்ஸும், அது எப்படி அட்டன் பண்ணலாங்கிறது சாம்பிள் கொஸ்டின்ஸ், தேவைப்பட்ட சர்டன் ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு வந்து இந்த 11th hour ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வந்து கிராஷ் கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சொல்கிற கொஸ்டின்ஸ் நம்ம சொல்கிற இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட 11th hour ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஹிட் பண்ணி உங்களோட ஸ்லாட் 1லையோ அல்லது ஸ்லாட் 2லையோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர் கோர்சஸுக்கு இன்னொரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட் 1ல நீங்கள் போனீங்கன்னா 1,25,000 ரூபா, இது கொஞ்சம் கம்மி. அதாவது இதுதான் போன வருஷம் இருந்த ஃபீஸ் தான் ஆக்சுவலாக இருந்தது. ஸ்லாட் 2ல போகும்போது கிட்டத்தட்ட 2,35,000 ரூபா வாங்குறாங்க. ஸ்லாட் 3ல போகும்போது 3 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அண்ட் ஸ்லாட் 4ல போகும்போது 4 lakhs வாங்குறாங்க. இது கோர் கோர்ஸுக்கு. சார் இது கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இப்பவும் சொல்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கலாம். இன்னும் என்ன சொன்னாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் அமிர்தாவில் படிக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் அவசியம் மைண்டில் வச்சிங்க. ஸோ நீங்கள் இந்த 6 lakhs அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போக போகிறீங்களா, இல்லை ஸ்லாப் 1 to 3லே நான் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமிர்தாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏதாவது கைடன்ஸ் வேணுமா? 100% நான் திருப்பி சொல்கிறேன், 9500680004 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆஃபீஸோடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறோம். அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 நம்ம உட்காந்து பேசலாம். டெஃபினட்டாக நீங்கள் அமிர்தாவில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுப்போம் அல்லது அதுக்கான சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களோட சுரேஷ், இணையத்தில் உங்கள் இதயத்தில். நன்றி.